அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்ததால் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்து டிடிவி தினகரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து எஸ்பி மாணிக்கராஜா, தென்காசி வடக்கு மாவட்ட அமமுக செயலாளர் ராமச்சந்திரமூர்த்தி, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அமமுக செயலாளர் ரத்தினராஜ், கன்னியாகுமரி மத்திய மாவட்ட அமமுக செயலாளர் டெல்லஸ் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார் என்று திமுகவில் இணைந்த மாணிக்கராஜா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று டிடிவி தினகரனிடம் பலமுறை தெரிவித்தும் அவர் கேட்கவில்லை என்றும், 8 ஆண்டு கஷ்டப்பட்டு வளர்த்த அமமுகவை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு சென்று விட்டதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசத்துக்குரிய முதலமைச்சர்கள் முன்னிலையிலே நானும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அவரோடு இணைந்திருக்கிறோம். எங்களது தலைமை மறுபடியும் 8 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு ஆதரித்து செல்கின்ற பொழுது அதற்கு ஒரு 8 ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பலமுறை நாங்கள் எடுத்துச் சொல்லியும் நண்பர் என்ற முறையிலும் எங்கள் தொண்டருடைய விருப்பப்படி, எங்களுடைய மாவட்ட செயலாளர் விருப்பப்படி நல்லாட்சி கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம்.